பயணம் தேர்தல் பயணம் தேர்தல் பயணம். வணக்கம். நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. நியூஸ் தமிழின் தேர்தல் பயணம் நிகழ்ச்சியிலே இது காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி. நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை பொறுத்தவரையிலே பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய ஏழை விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள் உள்ளிட்ட பலதரப்பு மக்களுடைய நியாயங்களை, அவர்களுடைய குரலை, குரலற்ற மக்களுடைய குரலை அவர்களுக்காக ஒலிக்கக்கூடிய தொலைக்காட்சியாக நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்கிறது. தற்போது சட்டமன்ற தேர்தல் வரக்கூடிய நிலையிலே இளைஞர்கள், மாணவர்கள், உங்களுடைய குரல் என்னவாக இருக்கிறது, நீங்கள் அரசாங்கங்களிடம், அரசியல் கட்சி தலைவர்களிடம் எதிர்பார்ப்பது என்ன என்பதை பற்றி அவர்களுடைய கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காகத்தான் இந்த காலேஜ் மாஸ் நிகழ்ச்சி நடத்தப்படுகின்றது. இன்றைக்கு நம்முடைய சேலம் மாவட்டத்திலே வைஷ்யா கல்லூரியிலே இந்த காலேஜ் மாஸ் நிகழ்ச்சியை நடத்துவதிலே நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி பெருமை கொள்கின்றது. ஏற்கனவே திருவள்ளூர் தொடங்கி தர்மபுரி மாவட்டம் வரை பல்வேறு மாவட்டங்களில் பல கல்லூரிகளுக்கு சென்று நாம் இந்த நிகழ்ச்சியை நடத்தி இருக்கின்றோம். அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள், மாணவிகள், இளைஞர்கள் ஆகியோருடைய கருத்துக்களை நாம் நம்முடைய நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியின் வாயிலாக பிரதிபலித்திருக்கின்றோம். இன்றைக்கு நாம் சேலம் மாவட்டத்தில் நம்முடைய வைஷ்ய கல்லூரியை தேர்வு செய்திருப்பதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், அதற்கு முன்னதாக சேலம் மாவட்டத்திற்கென்று பல்வேறு பெருமைகள் இருந்தாலும் கூட சேலம் மாவட்டத்தினுடைய முக்கிய பெருமைகளில் ஒன்று இது மாங்கனி நகரம் என்று அழைக்கப்படுகின்றது. குறிப்பா சொல்லணும்னா இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட மாவட்டம் எது? சேலம் மாவட்டம். வெரி குட், எல்லாம் ரொம்ப அவேரா இருக்கிறீங்க. இப்ப சேலம் மாவட்டம் தான் இந்தியாவிலேயே முதல்ல உருவாக்கப்பட்ட மாவட்டம். ஒரு மாவட்டம்னா எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சரை இந்தியாவுக்கு கத்துக் கொடுத்த மாவட்டம் நம்முடைய பெருமை மிக்க சேலம் மாவட்டம். அப்படிப்பட்ட சேலம் மாவட்டத்தில் இந்த பெருமை மிக்க கல்லூரி, ஏன் இந்த பெருமை மிக்க கல்லூரின்னு சொல்றோம்னா, கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளாக கல்வியை ஒரு சேவையாக செய்து வரக்கூடிய ஒரு கல்வி நிறுவனமாக நம்முடைய கல்வி நிறுவனம் இருக்கு அப்படிங்கறத நாங்க கேள்விப்பட்டு நம்முடைய கல்லூரிக்கு நாம் வந்திருக்கின்றோம். கிட்டத்தட்ட இந்த 35 ஆண்டுகள்ல பல ஏழை மாணவர்களை, இப்ப எல்லா காலேஜும் பாத்தீங்கன்னா விஷன் அண்ட் மிஷன் ஒன்னு வச்சிருப்பாங்க. ஆனா நம்ம கல்லூரியுடைய விஷன் என்ன அப்படின்னு நம்ம பாக்குறப்ப, சேலம் மாவட்டத்தை கல்வியில் மிக சிறந்த மாவட்டமாக மாற்ற வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் இந்த கல்லூரியை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் என்று இந்த கல்லூரி நிறுவனத்தை சார்ந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். எனவே அந்த உன்னத நோக்கத்திற்கு மேலும் ஒரு பெருமை சேர்க்கக்கூடிய வகையிலும் நம்முடைய கல்லூரி மாணவர்களுடைய திறமைகள் ஏற்கனவே பல இடங்களில் சென்று சேர்ந்திருக்கிறது. அதை இன்னும் வெளி உலகத்திற்கு வெளிச்சம் போட்டு காட்ட வேண்டும் என்ற உன்னத நோக்கத்தோடு தான் நம்முடைய தேர்தல் பயணம் நிகழ்ச்சியை நம்முடைய வைஷ்ய கல்லூரியில் நடத்துவதற்காக நம்முடைய நியூஸ் தமிழ் குழு வந்திருக்கின்றோம். நம்முடைய செய்தியாளர் ஃபரிதா அவர்கள் வந்திருக்கின்றார், நம்முடைய செய்தியாளர் ஷாம் அவர்கள் வந்திருக்கிறார். இன்னும் சில பேரும் வந்து இந்த நிகழ்ச்சியில பங்கேற்க இருக்கிறார்கள். உங்கள் அனைவருடைய ஒத்துழைப்பும் அவசியம். தேர்தல் பயணம் நிகழ்ச்சி தொடங்குகிறது. முன்னதாக நம் கல்லூரியினுடைய முதல்வர் அவர்களை அன்புடன் வரவேற்று ஒரு சில வார்த்தைகளை பேசும்படி அன்புடன் அழைக்கிறோம். சார் வணக்கம். நமது கல்லூரிக்கு நியூஸ் தமிழ் சேனல் இருந்து செய்தியாளர்கள் நிறைய பேர் வந்து நம்ம மாணவர்களிடையே 36 வருடம் கல்லூரி, கிட்டத்தட்ட 25,000க்கு மேற்பட்ட மாணவர்கள் இங்க டிகிரி வாங்கிட்டு வெளியே போயிருக்காங்க. பல பேர் ஃபாரின் கண்ட்ரில நிறைய செட்டில் ஆயிருக்காங்க. இப்ப கூட நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அலுமினி மீட் போட்டிருக்காங்க. இந்த ஒரு நிகழ்ச்சியானது சென்னையில இருந்து எனக்கு போன் பண்ணி கேட்டாங்க, வைஷ்யா கல்லூரி வளாகத்தில் நடத்தலாமான்னு கேட்டாங்க. இம்மீடியட்டா வாங்க, அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த ஒரு நிகழ்ச்சி நமக்கு எதுக்குன்னு கேட்டா, நீங்க படிக்கிறீங்க, எல்லாம் செய்றீங்க. ஆனா தேர்தல் சமயத்துல 18 வயசு மேலானா எல்லாரும் ஓட்டு போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும். ஆனா இந்த தேர்தல்னால வந்து நமக்கு என்ன பயன்கள், என்ன மாதிரி, ஏன் இந்த நாடு, இந்திய நாடு வந்து தேர்தலை நம்பி இருக்கிறது. ஸோ தேர்தல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நல்ல லீடர்ஸ் உருவாகணும், நல்ல வேலை வாய்ப்புகள் உருவாகணும், நல்லா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குறைகள் எல்லாம் வந்து சட்டசபையிலேயோ சென்ட்ரலா இருந்தா லோக்சபாவில இது பண்ணி அங்க நம்ம ஆர்கியூ பண்ணணும். நமக்கு தேவையானதை வேலை வாய்ப்பா இருந்தாலும் சரி, நாட்டோட பினான்சியல் நிலைமையா இருந்தாலும் சரி, நம்ம கேட்டு வாங்கணும். அதுக்கோசரம் தான் நல்ல லீடர்ஸ்களை உருவாக்கி நம்ம என்ன பண்றோம், சட்டமன்ற தொகுதிகளை அனுப்பி வைக்கிறோம். ஸோ அந்த மாதிரி இந்த தேர்தல் பயணமானது நியூஸ் தமிழ் சேனல் இருந்து நம்ம மாணவர்களிடையே ஒரு உரையாடல் கேட்க வந்திருக்காங்க. நீங்க உங்க மைண்டுக்கு தேவையான கருத்துக்களை வந்து நீங்க சொன்னீங்கன்னா அது அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். எங்களுடைய நிர்வாகத்தின் சார்பாக இங்க வந்து எங்க மாணவர்களை வந்து பேட்டி எடுத்ததற்கு எங்கள் கல்லூரியின் சார்பாகவும் நிர்வாகத்தின் சார்பாகவும் உங்கள் அனைவருக்கும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றி சார்.